வணக்கம் நண்பர்களே. இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்தப்போ இந்தியா அதோட உட்காந்துன்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில 45% அமெரிக்கா தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதை தடுப்பதற்கு மாற்று வழி என்னன்னு இந்தியா கண்டறிஞ்சாங்க. அதுக்கு அமெரிக்கா போனா என்ன, பிளான் பி அப்படின்னு சொல்லி புதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலியமா $1.5 மில்லியன் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதே ஸ்பீடில் போனாங்கன்னா $116 மில்லியன் ஆர்டர் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னா, வழக்கமாக இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகளில் போயிட்டு அங்கே யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்போர்ட்டரை தேடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவே ரிவர்ஸ் சைட் பையர் செல்லர் மீட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தி வெளிநாட்டில் ரொம்ப நேரடியாக பார்த்து எந்த பொருள் எங்கே கிடைக்கும், எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏற்பாடு. இதன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் கானா, ருவாண்டா, உகாண்டா, டோகோ இப்படி சொல்லக்கூடிய நாடுகளும், அதே மாதிரி ஆசியாவில் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், நேபாளம், பூட்டான், இலங்கை இங்கேயெல்லாம் கூட நிறைய சேல்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, நீ அமெரிக்கா எங்களை ஓங்கி ஒரு குத்து நினச்சின்னா நாங்கள் பதிலுக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு சைடு நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா எங்களுக்கு உலகம் முழுவதும் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய ராஜதந்திரத்தால் ஆப்பிரிக்க நாடு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது. அதனால் அமெரிக்காவுக்கு என்ன பொருளை அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த பொருட்களை இந்த நாடுகள் திருப்பி விடுவோம்னு சொல்லிட்டு சூப்பராக ஆர்டர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் இருக்குது. ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணும்போது அதிகப்படியான சேல்ஸ் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இனிமேல் அமெரிக்காவை நம்பி இல்லை, நீ 50 இல்லை 500% டேக்ஸ் போட்டாலும் கண்டுக்கு போவதில்லை. எங்களுக்கு எங்கே ரேட் கம்மியாக கிடைக்குதோ அங்கே டீசலை வாங்குவோம், எங்களுக்கு எங்கே ஆர்டர் கிடைக்குதோ அங்கே விற்போம் முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ராஜதந்திரம் பார்க்கப்படுது. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.